வெல்கம் டு சபா சமையல். பிரண்டை துவையல் செய்யும் முறை. பிரண்டை ஒரு 4 இனுக்கு எடுத்துட்டு, உளுந்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், தேங்காய் ஒரு சிறிதளவு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, புளி தேவையான அளவு கொஞ்சமாக புளி, 2 பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்தால் அது நல்லது, 2 கட்டி பெருங்காயம், ஒரு வரமிளகாய். தேங்காயை நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிறணும், எடுத்து வச்சுக்கிறோம். சட்டி வானலியை வச்சு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு பிரண்டையை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துட்டு, அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா எண்ணெயில் ப்ரௌன் கலர் வரும் வரை நல்லா வதக்கணும். எண்ணெயில் கலர் சேஞ்ச் ஆகணும், நல்லா கலர் ப்ரௌன் கலராக வரணும். அப்போ தான் அந்த அரிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்காது. பிரண்டை துவையல் எதுக்குன்னா, நம்மளுக்கு எலும்பு எலும்புலாம், முதுகு எலும்பு, முதுகுத்தண்டு, முழங்கால் வலி இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த பிரண்டை துவையல், பிரண்டை குழம்பு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா கொஞ்சம் அந்த வலிலாம் குறையும், வலி நல்லா கேட்கும். அதுக்காக தான் இந்த பிரண்டை துவையல். நல்லா பொன்னிறம் கலரு மாறும் வரையும் வறுத்துட்டு எடுத்தாச்சு. திரும்ப நம்ம உளுந்து போடணும். நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா உளுந்து, 2 டீஸ்பூனு, அதுவும் 2 கட்டி பெருங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வதக்கி, அதை நல்லா பொன்னிறமாக வதங்கினோன்னு அதையும் எடுத்துடணும். எடுத்துட்டு ரெண்டாவது கடலைப்பருப்பு, பட்டை மிளகாயை போட்டுட்டு கடலைப்பருப்பு போடணும். 1 டீஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பை போடணும். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து, கருக விட்டுறக்கூடாது, பொன்னிறமாக நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு செவந்த கலரில் வரவும் எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த புளியை நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, நம்மளுக்கு தேவை அளவு, அந்த நம்ம எவ்வளோ பிரண்டை போகிறோமோ அது அளவுக்கு நம்ம புளி போடணும். நான் எடுத்தது சும்மா கொஞ்சோண்டு லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்தேன். அதை நம்ம கொஞ்சம் நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கிறோம். பொரித்து எடுத்து அதையும் நம்ம உளுந்து வறுத்ததோடு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம கருவேப்பிலையை போடணும். கருவேப்பிலையை போட்டு அதை நல்லா கருவேப்பிலை கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை வரும் வரையும் வறுக்கணும். கொஞ்சம் நல்லா கிரிப்ஸியாக அப்படி நம்ம கையில் எடுக்கும்போது கொஞ்சம் மொறுமொறுன்னு சவுண்டு கேட்கும். அந்தளவுக்கு அதை வறுத்துட்டு, அது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய், சில்லை போடாமல் நம்ம தேங்காய் பொடி பண்ணி வச்சு அந்த தேங்காய் பூவை போட்டு அந்த இதிலே வதக்கிடணும், கருவேப்பிலையிலே வதக்கிடணும். கருவேப்பிலை ஏன் சேர்க்குறோம்னா, கருவேப்பிலை உடம்புக்கு குளிர்ச்சி, உடம்புக்கு நல்லது, முடியெலாம் கொட்டாமல் இருக்கும். நம்ம பெரும்பாலும் கருவேப்பிலையெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் சேர்க்க மாட்டோம். அப்போ நம்ம இது பிரண்டை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சி சேர்த்துக்கிறது நல்லது. இது மறுபடியும் ஒரு வானொலியை வச்சு ஒரு 5-6 பூண்டும், ஒரு 4-5 வெங்காயம், ஒரு 5 பூண்டு, ஒரு 4 வெங்காயம், அந்த மாதிரி அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி அதோடு எடுத்து நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம். வதங்கினோடனே நம்ம அதை எடுத்து நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா எல்லாத்தோடையும், அதோட எல்லா இதுகளோடையும் சேர்த்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடணும். நல்லா கொஞ்சம் ஆறின பின்னாடி நம்ம அரைப்போம்.
நல்லா ஆற விட்டுறணும். இது நம்ம அரைச்சோம் இல்லையா, பட்டை மிளகா, கடலைப்பருப்பு, உளுந்து 3ஐயும் போட்டு ஃபஸ்ட்டு முணுக்கிடணும். முணுக்கிட்டு ரெண்டாவது வந்து பிரண்டையை போடணும். பிரண்டையை போட்டு ரெண்டாவது அதை முணுக்கணும். அப்புறம் கருவேப்பிலையை போடணும். கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் முணுக்கி வச்சோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு நம்ம இந்த வெள்ளைப்பூடு, வெங்காயம் வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து போட்டு அதையும் நம்ம வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மை போல் பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். அரைச்சிட்டோம்னா துவையல் வந்துடும். இதை நம்ம சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம்.